இன்று தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துரையா அவர்களை மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். இதை மனதார வரவேற்கிறேன். இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பு, மகிழ்ச்சியான சந்திப்பாக நான் பார்க்கிறேன். இதை வரவேற்கிறேன். இந்த சந்திப்புல ஒண்ணுக்கு ஒண்ணு குடும்ப உறவுகள், தந்தை மகன் என்ற உறவும் குடும்ப உறவும் மேம்படும். அதோட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தி. மருத்துரையா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை மருத்துரையா அவர்களை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை. மூத்த தலைவர், அவர் தவிர்க்க முடியாத சக்தின்னு எல்லாரும் பேசின நிலைமையில இடையில கொஞ்சம் தேக்க நிலை, தொய்வு நிலை இருந்துச்சு. அதெல்லாம் மாறி ஒரு சந்திப்பு என்பது மக்கள் மத்தியில பேசப்படும் பொருளாகவும், இதுக்கு மேல தந்தை மகன் ஒன்றிணைந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது என்ற செய்தியை தான் என்னால பார்க்க முடியும். இந்த சந்திப்பு இன்னும் கொஞ்சம் முன்னால நடந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான கட்சியா மீண்டு இருந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, காலந்தாழ்த்தினாலும் கூட இந்த சந்திப்பு நல்ல சந்திப்பு தான். இனி இது நல்ல நோக்கத்தோடு நல்ல தொடரும் என்பதை நான் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நன்றியும். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக டாக்டர் ராமதாஸ் நீடிப்பாரா, இல்ல அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா சார்? இப்ப தலைமை பண்பு தன்மை தான் எங்க இன்னைக்கு மருத்துரையா அவர்கள் மருத்துவர் அன்புமணியும் சந்தித்திருக்கிறார். சந்தித்ததுதான் முக்கியமான செய்தி. மேற்கொண்டு செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்னங்கிறதுனா கலந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. இதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்களுக்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 2 ஒன்றிய செயலாளர், நகர பேரவை செயலாளர் அப்படிதான் நிலைமை இருக்கு. இதெல்லாம் குறையணும் அப்படின்னா மருத்துரையா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் கட்சி நிர்வாகிகளை எல்லாம் அழைச்சி பேசி எல்லாம் இனிமேல் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா சேர்ந்து செயல்படணும்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எல்லாம் சரியா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.